ஹலோ, வணக்கம் தோழி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். கரூர் சம்பவம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. கரூர்ல விசாரணை முடிஞ்சதோ இல்லையோ, இரு கட்சிகள் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. இவங்க ஆளாளுக்கு ஒரு வார்த்தை பேசுறது, அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு யூடியூப் யுத்தம் தான் நடத்திட்டு இருக்காங்க. விசாரணை போகுது, மற்றவங்களுடைய கருத்தெல்லாம் இருக்கட்டும். இதுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இவர் பேசுறாரு பாருங்க. 60 நாள் 90 நாள்ல சாட்சியர் பதிவு பண்ணணும். ரொம்ப நல்ல கருத்து தான். அவருடைய கருத்து நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாம். உண்மையிலே சட்ட பிரகாரம் ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது 60 நாள் 90 நாள்ல சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கா? அதான் அவரு தான் சொல்லணும் அடுத்த பதிவுல. இருக்கா இல்லையா என்பது நமக்கு விட்டுடுங்க. சிபிஐ இதுவரை யாரையாவது கைது பண்ணிருக்காங்களா? கைது பண்ணல. அப்படிலாம் கிடையாது. விசாரணை அழகா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கி சுத்திட்டாங்க. அந்த அளவுதான் இன்னைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. போலீஸோட விசாரணையில என்னைக்குமே தப்பா, அது போலீஸ் வேற சிபிஐ வேறன்னு நீங்க பாக்காதீங்க. எல்லாமே 154 சிஆர்பிசி, அதாவது பழைய சிஆர்பிசி 154ல வருதுன்னும் போது அதுல இருந்து யாருமே தப்ப முடியாது. உண்மையான ஒரு விசாரணையில தான் ரொம்ப அழகா சிறப்பா போயிட்டு இருக்கு. இவங்க ஆளாளுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வார்த்தைகள்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீதிமன்றமே சொல்லிச்சு, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கன்னு. அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நேரடியா உறுப்பினர் கார்டு தான் இவங்க வாங்கல. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது என்ன நிலைன்றதை விட்டுடுங்க. கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் 90 நாள் 60 நாள்ல சார்ஜ் பண்ணணும், இவங்க ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் ஆதகமா கேட்கிறார். எந்த வழக்குக்கு அது பொருந்தும்? இந்த சிபிஐ விசாரணை என்பது உச்ச நீதிமன்றம் நேரடியாக போட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதி அரசர் நீதிபதி அவர்கள் தலைமையில இது நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 நாள் 30 நாளைக்கு ஒரு முறை சிபிஐ ஷீல்டு கவர், அதாவது ஒரு கவர் உள்ள ஆதாரங்கள் வைத்து சீல் வச்சு நீதிபதி அவர்கள் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அது கூட ஒரு சார்ஜ் ஷீட் தான். சார்ஜ் ஷீட்டோட ஒரு பகுதி தான் அது. மொத்தமா இவங்க டாக்குமெண்டா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு எப்ப ஒன்னாலும் போடலாம், இல்ல விசாரணை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்தும் போகலாம். இதனால அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. அந்த வழக்கு இல்ல, நம்ம போலீஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க கூட சார்ஜ் ஷீட் எப்படி ஒன்னாலும் ஃபைல் பண்ணலாம். அதுக்காக ஒரு கால அவகாசம்லாம் சொல்லும் போது போலீஸ் கூட சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விசாரணையை பொறுத்து இருக்குது சார்ஜ் ஷீட். அதாவது சிபிஐ யாரையுமே கைது எல்லாம் பண்ணல, விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த வழக்குல. அதாவது என்ன ஒன்னாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு கருத்துலதான் போகுது. சரி, நிறைய அந்த பத்திரிகையாளர் பேசும்போதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு கட்சி சார்ந்தவங்க என்ன வேணாலும் பேசலாம், அவங்களுடைய அறியாமைன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி ரெண்டு கட்சிக்காரங்களும் இன்னைக்கு மாறி மாறி அறிக்கை விடுறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அழகா ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இதை பத்தி தேவையில்லாமலாம் எங்கேயும் பேசல. அவர் வெற்றி பெறதா தோல்வி பெறதா என்ற கருத்தை நம்ம ஓரம் வச்சுடுவோம். மிக அழகா ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போனார். இதுக்காக முதல்ல குரல் கொடுத்தவரும் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர்லாம் இல்ல. கிடைக்கக்கூடிய செய்தியை மக்கள் கிட்ட நேரடியாக சேர்க்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. அதனால இந்த யூடியூப்ல பேசுறவங்க, அது பேசுறவங்க 60 நாள் 90 நாள்லாம் நீங்க காலக்கெடு எல்லாம் வைக்க கூடாது. முக்கியமான காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சதுல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் உண்மையை நெருங்கிட்டாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்றது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும். இருந்தாலும் அதனுடைய ஆவணங்கள் சேகரிப்பதுலதான் இப்ப ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. உங்க ஆசை பிரகாரமே விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய அளவுல தான் இந்த வழக்கு இருக்கு. அதுக்காக 60 நாள் 90 நாள்லாம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் கெடு வைக்க முடியாது. இது விசாரணை. அதாவது உறுப்பினர் கார்டு வச்சுட்டு பேசுறவங்களை பத்தி நாம குறை சொல்லல, அவங்களுடைய நிலை அது. ஒரு பத்திரிகையாளர் என்ற சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சரியில்லை அப்படின்றதுதான் நிறைய காவல்துறை அதிகாரிகளுடைய கருத்து. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.